We are glad that we are here to serve the Lord, to worship the Lord in His presence. ஆண்டுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். I'm sure that God has been blessing us and feeding us enough with His word and blessing us and helping us to feel His presence every day. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சமூகத்திலே கழிவுறும்படி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். We are hoping that our Rehoboth family is doing good, and every day listening to the word of God, you're getting strengthened in your spirit. ரெஹோபோத் சபையின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு நீங்கள் ஸ்திரப்பட்டு வருகிறீர்கள் என்று நம்புகிறோம். Dwelling in the presence of God or having fellowship with Jesus is a unique experience. ஆண்டுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் கழிவுறுவது மிக இனிமையான ஒரு அனுபவம். To each and every one of us, Jesus might have a different kind of relationship. நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோடு ஒவ்வொரு விதமான ஒரு உறவை நாம் வைத்திருக்கிறோம். When I have to tell what is my relationship with God, maybe He is my closest friend, or He is my closest brother, or my heavenly Father. ஒவ்வொருவரும் அவரை ஆத்தும நண்பராக, பரலோக தேவனாக, உடன் பிறந்த சகோதரனாக, இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் பார்க்க முடியும். To each and every one of us, it's a different description that we want to describe how Jesus and who Jesus is for us. நமக்கு இயேசு யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நாம் பார்க்கிறோம். But let's see today in our meditation we are going to see what Jesus tells about Himself or who He is to us. இன்று நாம் இயேசு தம்மை குறித்து நாம் யார் என்று வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க போகிறோம். The Gospel of John describes 7 descriptions of who Jesus is. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு தம்மை குறித்து யார் என்று 7 விதமாக தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். So now today we are going to read of what Jesus says in John chapter 6 verses 35, 48 and 51. யோவான் 6வது அதிகாரத்திலே 48வது வசனம். Let's read verse 48. ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. நானே ஜீவ அப்பம். This is such a very strong self-descriptive statement what Jesus gives. இயேசு தம்மை குறித்து வர்ணிக்கின்ற மிக அருமையான ஒரு வார்த்தை இது. He is going around doing a lot of miracles and ministry. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He was making people think. அவர் ஜனங்களை சிந்திக்க வைத்தார். He made people see what he is doing. தாம் என்ன செய்கின்றோம் என்பதை ஜனங்கள் காணும்படியாக செய்தார். In the midst of all this, and Jesus gives a self-descriptive statement saying, I am the bread of life. இவற்றின் மத்தியிலே இயேசு தான் யார், நான் ஜீவ அப்பம் என்று தன்னை வெளிப்படுத்தினார். Why did Jesus have to say, I am the bread of life? ஏன் தேவன் நான் ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார்? He uses bread as a metaphor here. அப்பம் என்பதை ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்கிறார். To the crowd that he is addressing to, தான் பேசிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு, the crowd that he's facing, he's meeting and he's addressing to are the people who are earning and looking for the Messiah or the prophet who Moses had prophesied. திரளான ஜனங்கள் மோசே சொன்ன மேசியா வரப்போகிறார் என்று அந்த மேசியாவுக்காக ஆவலாய் காத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுகின்றார். The same congregation or the same group of people who were well versed with what God did to the Israelites in the wilderness. ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து தேசத்திலே வனாந்தரத்திலே செய்த அற்புதங்களை நன்றாக கற்று அறிந்த வேதபாரகர்களும் அங்கிருந்தார்கள். They knew everything that Moses had spoken and everything that is being recorded in the first 5 books of the law. வேதத்திலே முதல் 5 ஆகமங்களிலே எழுதப்பட்ட காரியங்களை நன்கு கற்று அறிந்த வேத வல்லுநர்களாகவும் அங்கு இருந்தார்கள். In the midst of all this, when they knew who Moses was talking about and they are looking forward, Jesus is revealing himself saying that I am the bread of life. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மோசே
பேசிய மேசியா அந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தேவன் தன்னை When we வெளிப்படுத்தினார். see the context behind this sentence, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்ன அந்த இடத்திலே எந்த மாதிரி சூழ்நிலையிலே ஆண்டவர் இதை பேசுகின்றார் என்று பார்ப்போம். it is just after he did this big miracle of feeding the 5,000 people. 5000 ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக போஷித்த பின்பு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். Oh, he used this bread, the little bread, the barley bread that was there, the 5 loaves, and he fed so many people, 5,000 people and more. 5 மீன்களை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் அன்று போஷித்தார். People immediately connected him, saying that yes, even our forefathers ate just like this in the wilderness. உடனே ஜனங்களுக்கு ஞாபகம் வந்தது, அன்று எங்களுடைய முதல் காலத்திலே வனாந்திரத்திலே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள் என்று அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. So the most highlighting and the talk for the day was bread from heaven, bread. Even Jesus is doing just like what happened to our forefathers. அதனால் அந்த நாளிலே அதனுடைய முக்கியமான நோக்கம் அப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். So bread, everywhere is bread, and Jesus is saying, I am not going to give you the bread which is perishable, but I am going to give a bread that you will eat and you will live forever. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கிற அப்பம் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிற அப்பமா இருக்கும் என்று சொல்லி சொன்னார். My dear listeners, we know that God is saying He is giving us the bread of life, which is really very strong and which is giving us a lot of hope when you read that word. ஆண்டவர் கொடுக்கிற அந்த அப்பம் நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்க முடியும். So there must be a lot of other breads which is contrary to the bread of life. ஆகையால் அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன இந்த ஜீவ அப்பத்தை தவிர மற்ற அப்பங்களும் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கண்டுகொள்ள முடியும். Let's read 1 Kings chapter 22 verse 27. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். It says like this, இப்படியாக அந்த வசனம் சொல்கிறது, and say, thus says the king, put this fellow in prison and feed him with the bread of affliction and water of affliction until I come in peace. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். So there is something called bread of affliction. ஆகவே இடுக்கத்தின் அப்பம் என்று ஒன்று இருந்தது. You give someone something to afflict them, to cause pain to them. ஜனங்களை துன்பப்படுத்துவதற்கு ஒடுக்குவதற்கென்று சில காரியங்களை செய்வது, அதுதான் இடுக்கத்தின் அப்பம். In the Jewish concentration camps, யூதர்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஏற்பட்ட முகாம்களிலே people were not allowed to fast, but they were allowed to eat the bread of affliction. அவர்களுக்கு உபவாசிக்க அனுமதி கிடையாது, ஆனால் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். They had to live so that they will go through pain. அவர்கள் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவணுவாக துன்பத்தை அனுபவித்து சாக வேண்டும் என்பதுதான். This was the bread of affliction that was given to people so that they live to witness pain, to undergo pain. இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை துன்பத்திற்குள்ளாக நடத்தினார்கள். Maybe some of you are also going through the stage of life. இப்படிப்பட்ட இடுக்கத்தின் அப்பத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். But I want to tell you something. If you feast on the bread of life, that is Jesus Christ, maybe you can overcome this bread of affliction. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவிடத்தில் வரும் பொழுது இந்த உபத்திரவத்தின் அப்பத்திலிருந்து ஒரு விடுதலை நிச்சயமாய் கிடைக்கும். You must be having a lot of pain and affliction that is causing, which is making you feel going through a time of pain. உபத்திரவமும் பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்து ஒருவேளை காணப்படலாம். But Jesus has a good news for you, saying that I am the bread of life. நீங்கள் புசியுங்கள் என்று And by the power of the Holy Spirit, you can witness at life in your life, in your daily life. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இதில் நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். So that is first thing we read about the bread of affliction. இடுக்கத்தின் அப்பத்தை குறித்து நாம் இங்கு பார்த்தோம். Next thing that I thought about was the unleavened bread.
புளிப்பில்லாத அந்த அப்பத்தை குறித்து பார்ப்போம் இப்பொழுது. This is another bread that the Israelites had to eat just before they left Egypt. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கிளம்பும் முன்பதாக புசித்தது இந்த புளிப்பில்லாத அப்பம். Let's read in Exodus chapter 12 verse 8. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். So in their haste they had to leave Egypt. There was no time for them to wait. அவர்கள் எகிப்தை விட்டு துரிதமாய் கிளம்ப வேண்டியது அவசியமாயிருந்தது. They could not wait for the bread to rise and to get leavened. அதனால் அந்த மாவு புளிக்கும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. For one night they had to forego to eat leavened bread, but they had to look at eating unleavened bread because the time of God cannot wait for us. அவர்கள் துரிதமாய் கிளம்ப வேண்டியது இருந்ததினாலே அந்த மாவு புளிக்கும் வரைக்கும் அவர்கள் எகிப்திலே இருக்கக்கூடாது, உடனே கிளம்ப வேண்டும் என்பது. Compared to what they had to go forward, they had to leave Egypt, the place that they could not live any longer. எகிப்திலே இனி ஒரு நாள் கூட அவர்கள் இருக்கக்கூடாது, உடனே அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். They had to move in haste, and for that they had to forego the leavened bread. அவர்கள் துரிதமாக ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடக்க வேண்டியது இருந்தபடினாலே இந்த ருசியுள்ள புளித்த மாவில் சுடப்பட்ட அப்பத்தை அவர்கள் உதறி தள்ளிவிட்டு கிளம்ப வேண்டியதாக. They had to sacrifice their leavenness so that they know that there is something else greater waiting for them, that is the bread of life. இந்த புளிப்பான அப்பத்தை சாப்பிடுவதை தவிர்த்து இதைவிட மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருந்ததினாலே அவர்கள் முன்னேறி உடனே செல்ல வேண்டியது அவசியமாயிருந்தது. I'm sure it's not a very nice tasty food for them. புளிப்பில்லாத அப்பம் அது ருசி இல்லாத அப்பமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். I read that it is something which is very crunchy, very hard. புளிப்பில்லாத அப்பம் அது மென்மையாக இருக்க முடியாது. And this they had to eat because they had to forego something to achieve something else in life. ஆனால் இப்படி ருசி இல்லாத கடினமான ஒரு அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டியது அவசியமாயிருந்தது. ஏனென்றால் மேன்மையான ஒன்றிற்காக இதை விட்டு கொடுக்க வேண்டியது இருந்தது. And this was, it became a tradition that they had to do every month and year to remember that God brought them out of Egypt. They followed eating unleavened bread. அதற்கு பிறகு பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டியது ஒரு கடமையாக மாறியது. Just imagine we eating just something which is not tasty, which is very hard. You don't want to eat. Every day you want varieties. ஒவ்வொரு நாளும் இப்படி ருசி இல்லாத புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிடுவோமா? நல்ல ஒவ்வொரு நாளும் விதவிதமான ருசியான பண்டங்களை சாப்பிட நமக்கு ரொம்ப ஆசை. Oh, we have to satisfy our taste buds. We have to satisfy our stomach. We need to satisfy our hunger pangs. நாம் நம்மளுடைய சாப்பாட்டின் மேல உள்ள விருப்பத்தினாலே இப்படி ருசிகரமாக செய்து சாப்பிடுகின்றோம். Now that we are staying at home, I think most of the time we are baking and doing a lot of things creatively to fill our stomachs. இந்த லாக்டவுன் நாளிலே நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நிறைய விதவிதமாக சமைத்து சாப்பிடுகிறோம் இல்லையா? So we are enjoying eating every day different varieties. We don't want to have the same food. Even if it's fish curry, we want to do it in different varieties. நாம் நம்மளே விதவிதமாக சமைத்து சாப்பிடுகிறோம். ஒரே மீனாக இருந்தாலும் அதை கூட வித்தியாசமாக சமைத்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறோம். But our Israelites, every year they had to follow eating this unleavened bread. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நியமமாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இப்படியாக புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும் என்பது. I can imagine children would have been complaining, "Why, Daddy, are we eating this unleavened bread? It is our forefathers who went through that. Why do we have to do this again?" ஒருவேளை பிள்ளைகள் இளைஞர்கள் கேட்டிருந்திருக்கலாம் பெற்றோரிடத்திலே, நாமே இந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும், நாம எகிப்திலிருந்து வெளியே வந்தோம் என்று சொல்லி பல கேள்விகளை இந்த இளைஞர்கள் கேட்கலாம். This is a big thing that we can think about. இது நம்மை யோசிக்க செய்கின்றது. For them to eat at this after many years was really difficult. பல ஆண்டுகள் கடந்து விட்டதை அவர்கள் எகிப்திலிருந்து வந்து, ஆனால் அதற்கு பிறகும் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டியதா இருந்தது. But what actually happened was when our forefathers ate, they ate unleavened bread and they immediately left out of Egypt and went forward in life.
நம் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கிளம்பிய போது இந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு உடனே அவர்கள் வெளியே முன்னேறி சென்றார்கள். But the Israelites who are following this as a tradition were eating and staying in the same place. அதற்கு பிறகு பல தலைவர்களுக்கு பிறகு இதை ஒரு சடங்காச்சாரியமாக சாப்பிட்ட அந்த இஸ்ரவேலர்கள் சாப்பிட்டு தாங்கள் இருந்த இடத்திலே ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தார்கள். There was nothing, there was no movement at all. ஒரு முன்னேற்றமும் இல்லை. Then how can you expect something to be tasty or good for you to enjoy? அப்படியானால் இன்னும் மேன்மையானவற்றை அவர்கள் எப்படி சுதந்திரித்திருக்க முடியும்? Maybe many of us are also staying on the same promises, same kind of way of worshiping or looking at God and not having any way forward. ஒருவேளை நாமும் ஒரு சடங்காச்சாரியமாக ஆண்டவரை ஆராதிப்பதும் அப்படியே இருந்து கொண்டே ஒரு வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். Oh, then it's very boring. We don't want to do it anymore. அப்படி ஒரு சடங்காக நம்ம செய்து கொண்டிருந்தோம்னால் அதிலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. But only when we feed on the bread of life, we have something different, like how Romans 12 says, renewing of your mind. ஆனால் உண்மையாகவே இந்த ஜீவ அப்பத்தை நாம் ருசிக்கும் பொழுது ரோமர் 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல நம்மளுடைய மனது புதிதாகிறதுனாலே நாம் புதிதாக்க முடியும். Yeah, when we have the life, when we have Jesus Christ who is the bread of life in our life, we are no more dwelling on that same past or just being stagnated, but we move forward to something more faith, more grace, more looking forward for more relationship with Christ. இந்த இயேசுவாகிய ஜீவ அப்பத்தை நாம் ருசித்து உண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே மேன்மையை காண முடியும், மகிமையை காண முடியும், மகிழ்ச்சியை காண முடியும். So that is all about what I thought about unleavened bread. இந்த புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து இதை தான் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். The next bread I thought about was the bread of adversity. அடுத்தபடியாக நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பிய ஒரு காரியம். Yeah, let's read Isaiah chapter 30 verse 20. ஏசாயா 30வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோது மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். Oh, this is the bread of adversity, where adversity is more like disappointments. நம்முடைய ஏமாற்றங்களினாலே உண்டாகும் துன்பத்தின் அப்பம். I look at it as difficulties or oppositions or unpleasantness. எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் இவைகள் வரும்பொழுது அது நமக்கு துன்பத்தின் அப்பமாக மாறிவிடுகிறது. Oh, our life is not always on the red carpet. நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு ரோஜா மலர் படுக்கையாக இருந்து விடுவதில்லை. It's not something very comfortable, but we always encounter time to time of difficulties, oppositions, and people always trying to pull us down. நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளும் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் நிறைந்ததாக இருப்பதில்லை. அவ்வப்போது நமக்கு பாடுகள் வருகின்றது, உபத்திரவங்கள் வருகின்றது, மனிதர்கள் நம்மை கீழே தள்ள நினைக்கிற பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். But the last line of this verse says, but we will have to look up to our teacher. இந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, உன் கண்கள் உன் போதகர்களை காணும். So in the midst of adversities, when we are going through difficulties, oppositions, unpleasantness, something that is breaking our hearts down, don't forget to look at your God. Don't forget to look at Jesus Christ, who is the bread of life. இப்படிப்பட்ட துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் அப்பத்தை நாம் சாப்பிட்டு மிகுந்த உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது ஒன்றை நாம் மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். The situation that we are going through must be like the bread of adversity. நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கின்ற பாதை ஒருவேளை துன்பத்தின் அப்பத்தை சாப்பிடுகிற ஒரு அனுபவமாக இருக்கலாம். The situation or the circumstances or the people around you or the things that are happening in your life must be like the unleavened bread. ஒரு உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் ருசியில்லாத புளிப்பில்லாத அப்பத்தை போல இப்பொழுது இருக்கலாம். It can be like the bread of affliction that is causing pain to us. அது மிகுந்த வேதனையை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கலாம். But Jesus himself reveals saying that I am the bread of life.
ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி. We can feast on him to get that life. இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது ஜீவன் உண்டாகும். He's not just going to give it to us once in a while, like what it came in for the 40 years in the wilderness. ஆண்டவர் அந்த ஜீவப்பத்தை ஏதோ ஒரு நாள் அல்லது 40 வருஷம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தரவில்லை. But he's still giving it to us. ஒவ்வொரு நாளும் இன்று வரைக்கும் தன்னை ஜீவ அப்பமாக இயேசு தந்து கொண்டே இருக்கின்றார். Even in the Lord's Prayer we say, Lord, Jesus teaches us saying that give us daily our daily bread. ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் கூட அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும் என்று சொல்லி. Give us today our daily bread. இன்று எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும். The bread of life, Jesus Christ, is still available for all of us. ஜீவ அப்பமாகிய இயேசு இன்றும் தன்னுடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். We can turn our focus from this kind of bread of affliction, bread of pain, bread of with adversity and the unleavened bread to something that is giving us life. இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் அப்பம், துன்பத்தின் அப்பம், இடுக்கத்தின் அப்பம், இவற்றிலிருந்தெல்லாம் நம்மளுடைய கண்களை நாம் நீக்கிவிட்டு ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கற்றுக்கொள்வோம். We can always dwell on him because he is a God who is with us today to give us eternal life. அவரை நாம் நிச்சயமாய் நம்ப முடியும். அவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். நித்திய ஜீவனை தருகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். Let me conclude with this verse of Matthew chapter 4 verse 4. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். Pastor rightly said that man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. பாஸ்டர் நம் ஜெபத்திலே அதை சொல்லி ஜெபித்தார்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான் என்று. So we are there not just to merely live this materialistic life or something that the other bread can give it to us, but we are going to dwell and imbibe and abide in the word of God to gain more strength. நாம் ஏதோ புளிப்பில்லாத அப்பத்தையோ நாம் சாப்பிடுகிற சாப்பாடையோ சாப்பிட்டு அப்படியே இருப்பதற்காக அல்ல, இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிட்டு இந்த ஜீவ அப்பத்தை ருசித்து அப்படியே மகிமை நேராக கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். My dear brothers and sisters, அன்பான தேவ பிள்ளைகளே, we have a God, we have Jesus Christ who himself told, I am the bread of life. இந்த இயேசு நம்மை பார்த்து சொன்னார், நானே ஜீவ அப்பம் நானே. There was nobody else who testified and told that he is the bread of life, but Jesus said, I am the bread of life. So we can confidently stand in the presence of God, confidently be at his feet and gain the life. இயேசு தம்மை குறித்து சொன்ன காரியம் ஜீவ அப்பம் நானே. வேற யாரோ இவர் ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லவில்லை. நான் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அது நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கின்றது. அவருடைய வார்த்தையிலே நாம் அப்படியாக தியானித்து இருக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. Praise the Lord. I am so happy that we are here in his presence and we can always get so much and deeper insights from the word of God. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக மிக நேர்த்தியாக அனுதினமும் புதிதான விதத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறார். May God bless this word. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Let's close with a word of prayer. ஜெபத்தோடு முடிப்போம். அன்பின் தேவனே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஜீவ அப்பமாக வெளிப்படுத்தின இயேசுவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை கோஷித்து நடத்துகிற நல்ல தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் இந்த உலகம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒத்தாசங்கள் பர்வதமாகி உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த உபத்திரவத்தின் அப்பம் மாறும். எங்கள் ஜீவ அப்பமாகிய இயேசுவே, எங்களுக்கு நித்திய ஜீவன் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அருமையான ரகபோத் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ நித்திய ஜீவனை தருகிறவராய், உபத்திரத்தின் இடுக்கத்தின் அப்பத்தை மாற்றி போடுகிறவராய்
இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் மேன்மையை வாழ்க்கையிலே உணர்ந்து இன்னும் மேன்மை அடையட்டும். அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டவருடைய மகளை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக.